கிரேட் நிக்கோபார் ஐலாண்ட் ப்ராஜெக்ட் இந்தியாவினுடைய பாதுகாப்பு தன்மையில் முக்கிய நகர்வாய் இருக்கின்ற திட்டம். இந்தியாவிற்கு சொந்தமான அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் கிரேட் நிக்கோபார் தீவின் தென்முனையில் இருக்கின்ற இந்திரா பாயிண்ட் அருகில் உள்ள கேலத்தி பேவில் பரிமாற்று துறைமுகத்தை இந்திய அரசாங்கம் கட்டப்போகிறது. இது சைனாவுடைய கடல் ஆதிக்கத்தை ஆட்டம் காண செய்திருக்கிறது. நம்மோட எல்லை பிரச்சனைகள் உள்ள நாடா சைனா, பாகிஸ்தான் இருக்கு. இதில் குறிப்பாக சைனா இந்திய பெருங்கடலில் கால் பதிச்சு ஆதிக்கம் செலுத்த தொடங்கியிருக்கு. அதற்கு நான் ஒன்றும் சலைச்சவன் இல்லை அப்படின்னு சொல்லி இந்தியா வகிக்கக்கூடிய நகர்வு மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த ஜிஎன்ஐ ப்ராஜெக்ட் பொறுத்தவரையிலும் நீங்கள் இரண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று பாதுகாப்பு தன்மை சம்பந்தப்பட்டது, இன்னொன்று வர்த்தக ரீதியானது. குறிப்பாக நம்ம பார்க்க போகிற இந்த கேலத்தி பே ஸ்ட்ராட்டஜிக்கலாக ரொம்ப முக்கியம். இந்த கேலத்தி பேல தான் நம்ம டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்டை கொண்டு வர போகிறோம். சைனா இந்திய பெருங்கடலை வந்தடையணும்னா இந்த மலாக்கா ஸ்ட்ரைட் வழியாக தான் வந்தாகணும். ஆனால் நம்ம கட்ட போகிற டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் மலாக்கா ஸ்ட்ரைட்டோட நுழைவு வாயிலே இருக்கிறதுனால அது சைனாவுடைய ஆதிக்கத்தை முழுமையாக கட்டுப்படுத்தும். உலக நாடுகளை பொறுத்தவரையிலும் இந்திய பெருங்கடல் ரொம்ப முக்கியம். எதனால இந்த இந்திய பெருங்கடல் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுது? இந்திய பெருங்கடலில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சைனா எவ்வாறு இந்தியாவுடைய பாதுகாப்பு தன்மைக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துது? அந்த சைனாவை தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்க இந்தியா செய்யக்கூடிய நகர்வு என்ன? குறிப்பாக இந்த ஜிஎன்ஐ ப்ராஜெக்ட் உலக வர்த்தகத்திலையும் ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் இது எப்படி ஒரு மைல்கல்லாக கருதப்படுது? இதற்கான விடைகளை தேடி நுழைகிறது இந்த பதிவு. இந்திய கடல் பகுதி ஒரு மிக முக்கியமான ஒரு கடல் பகுதி. இந்த பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறவங்க உலக வர்த்தகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். இந்த பேபிள் மேண்டப் ஸ்ட்ரைட் வழியாக வரக்கூடிய இந்த கடல் பாதையில் தான் உலகத்தோட 80% எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு வர்த்தகம் நடக்குது. உலகத்துடைய மொத்த வர்த்தகத்தில் 40% இந்த வழியாக தான் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்திய பெருங்கடல் நிறைய இயற்கை வளங்களையும் ஏறத்தாழ 30% எண்ணெய் வளங்களையும் இயற்கை வாயுவையும் கொண்டு இருக்கிறது. இந்திய பெருங்கடலில் நிறைய சோக் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த சோக் பாயிண்ட்ஸை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறவங்க உலக வர்த்தகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். இந்த மாதிரி நெருக்கடியான இடத்த தான் சோக் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான சோக் பாயிண்ட்ஸாக நம்ம பார்க்குறது பேர்ஷியன் கல்ஃப், ஓமன் இடையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ், முக்கியமாக இந்த பேபிள் மேண்டப் ஸ்ட்ரைட் ஏமனுக்கு பக்கத்தில் இருக்குது, மலாக்கா ஸ்ட்ரைட், சுந்தா ஸ்ட்ரைட் மற்றும் இந்த லோம்பாக் ஸ்ட்ரைட். இப்போது சைனாவோட நகர்வை பாருங்கள். டிஜிபவுட்டி போர்ட்டில் கால் பதிச்சிருக்கு. இதனால் பேபிள் மேண்டப் ஸ்ட்ரைட்டை கட்டுப்படுத்த முடியும். டான்சானியாவில் இருக்கிற தாராசலம் போர்ட், மலாக்கா, சுந்தா, லோம்பாக் ஸ்ட்ரைட்லேயும் கால் பதிச்சிருக்கு. இதை தாண்டி ஆப்ரேஷன் பியல்ங்கிற பேரில் இந்தியாவை சுற்றி சைனா அடுத்தடுத்து துறைமுகங்களை கட்டுறது தான் இந்தியாவுடைய பாதுகாப்பு தன்மைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துது. கொக்கோ தீவு இந்தியாவுக்கு பக்கமாக இருக்கிற மிக முக்கியமான தீவு, மியான்மருக்கு சொந்தமானது. இந்த கொக்கோ தீவில் கட்டுமான பணிகள் செய்கிறோம், இந்த தீவையும் மியான்மர் நிலப்பகுதியும் இணைக்க பாலம் கட்டுறோன்னு சொல்லிட்டு இங்கே துறைமுகங்கள், இராணுவ தளவாடங்களை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. மியான்மரில் கியாக்கியோ போர்ட், பங்களாதேஷில் சிட்டகாங் போர்ட், ஸ்ரீலங்காவில் ஹம்பன்டாட்டா போர்ட், பாகிஸ்தானில் குவாடர் போர்ட்டுன்னு இந்தியாவை சுற்றி துறைமுகங்களை கட்டிகிட்டே வராங்க. இதை அப்படியே இணைச்சு பாருங்கள். இந்தியாவை சுற்றி ஒரு மாலை மாதிரி இருக்கும். இதைத்தான் முத்துமாலை திட்டம்னு சொல்கிறோம், அதாவது ஆப்ரேஷன் பிஎல். இந்த இணைப்பு இந்தியாவுடைய பாதுகாப்பு தன்மைக்கு எவ்வளவு அச்சுறுத்தலாக இருக்குது பாருங்கள். எல்லா நாடுகளை விட இந்தியாவுக்கு இந்திய பெருங்கடல் ரொம்ப முக்கியம். அது வர்த்தகம் சம்மந்தப்பட்டதை மட்டும் கிடையாது, வர்த்தகத்தை தாண்டி இந்தியாவுடைய பாதுகாப்பு தன்மை சம்மந்தப்பட்டது. அதனால தான் இந்தியா எல்லா நாடுகளோட மிக வேகத்தோட செயல்பட்டு இருக்கு. இந்தியாவுடைய நகர்வை இப்போ பாருங்கள். ஓமனில் இருக்கிற டக்கும் போர்ட் 2018 தளவாடங்கள் பராமரிப்புன்னு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இதன் மூலிமா மிக முக்கியமான ஸ்ட்ரைட்டாக நம்ம கருதப்படுற பேபிள் மேண்டப் ஸ்ட்ரைட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டில் இந்தியா வச்சுக்க முடியும். ஈரானில் சப்கார் போர்ட், செசிலஸ் ரொம்ப முக்கியமான பகுதி, இராணுவ கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ள ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. மடகாஸ்கர், மொரீஷியஸ், மால்தீவ்ஸ், சிங்கப்பூரில் ராங்கி நேவல் பேஸ், இந்தோனேஷியாவில் சபாங் போர்ட், வியட்நாமில் கேம்பன் போர்ட், ஜப்பானில் யோக்கோஹாமா போர்ட், இத்தனை இடங்களையும் கால் பதிச்சு இந்தியா ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு.
இதில் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது லக்ஷாதீப் அரபிக்கடலில் இருக்குது. இந்தியாவுக்கு சொந்தமான 36 சிறு சிறு தீவுகளை கொண்டது. இங்கே கவராத்திங்கிற தீவு இருக்குது. இதில் 2012லேயே த்வீப் பிரகாஷ்ங்கிற பேரில் கடற்படையை இந்திய அரசாங்கம் அமைச்சது. இது இந்த வழியாக நடக்கிற திருட்டு, போதைப்பொருள் கடத்தலை தடுக்கிற வழியில் ஈடுபட்டு இருக்கு. 2024 இந்த வருஷம் மினிக்காய் தீவில் INS ஜெயத்தூன் கடற்படையை அமைச்சிருக்கு. இங்கே விரைவாக இராணுவ விமான தளத்தையும் அமைக்க போகுது. இதனால் இந்தியா அரபிக்கடல்லையும் தன்னுடைய ஆளுமையை செலுத்த தொடங்கியிருக்கு. எந்த ஒரு அவசர நிலையானாலும் சரி, கண்ணிமைக்கு நேரத்தில் இந்தியாவுடைய பாதம் அங்கே இருக்கும். இதுக்கெல்லாம் மகுட வச்ச மாதிரி அமைய போகிறது தான் இந்த 72,000 கோடி மதிப்பீட்டில் அமைய போகிற இந்த GNI ப்ராஜெக்ட். சைனாவுடைய கடல் வழியை பாருங்கள். சைனாவிலிருந்து வரக்கூடிய கப்பல் இந்த மலாக்கா ஸ்ட்ரைட் வழியாக நுழைஞ்சு தான் இந்திய பெருங்கடலை வந்தடையணும். ஆனால் நம்ம கேலத்தி பேல கட்ட போகிற டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் இதனோட தலைப்பகுதியில் இருக்கிறத பார்க்குறோம். இதை தாண்டி தான் சைனா வந்தாகணும். சில நேரங்களில் இந்த சுந்தா ஸ்ட்ரைட்டையும் பயன்படுத்தலாம். ஆனால் எப்படி வந்தாலும் நம்ம கட்ட போகிற டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் எதிர்காலத்து போர் மூலம் சூழல் அடிப்படையாக வச்சு சைனாக்கு வைக்கிற செக்கு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டம் வர்த்தக ரீதியாகவும் பல நாடுகளை ஆட்டம் காண செய்யுது. அது என்ன டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்? பல நாடுகளுக்கு தேவையான சரக்குகளை ஏற்றிக்கிட்டு போகிற கப்பல் எல்லா நாடுகளுக்கும் போகாது. மாறா வழியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு துறைமுகத்தில் இறக்கி வச்சிரும். பிறகு அங்கிருந்து அந்தந்த நாடுகளுக்கு போகிற கப்பல் அந்தந்த சரக்குகளை ஏற்றிக்கிட்டு போகும். இந்த இடம் மற்ற நாடுகளுக்கு சரக்குகளை பிரித்து அனுப்புகிற ஒரு பார்சல் ஆஃபீஸ் மாதிரி செயல்படும். இதுதான் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட். நம்ம நாட்டோட 70% ஏற்றுமதியும் இறக்குமதியும் நம்ம நாட்டில் நடக்கிறதே இல்லைன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நம்ம ஏற்கனவே பார்த்த உலகத்தோட பிஸியான கடல்வழி பாதையில் ஒட்டி இருக்கிற துறைமுகங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய கொலம்பு போர்ட், மலேசியாவில் இருக்கக்கூடிய போர்ட்லாண்ட், அப்புறம் இந்த சிங்கப்பூர் போர்ட். இந்த 3 துறைமுகங்களில் தான் நம்முடைய பெரும்பாலான ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடக்குது. ஆனால் நம்ம இப்போ கொண்டு வரப்போகிற இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் இந்த கோர் சீ ரூட்னு சொல்லக்கூடிய பரபரப்பு நிறைந்த கடல்வழி பாதையிலிருந்து வெறும் 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அதனால் சரக்கு கப்பல்கள் இங்கே எளிதாக வந்து போக முடியும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த இடம் இயற்கையிலேயே சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்காக்கு இடையில் இருக்குது. இந்த கேலத்தி பேயிலிருந்து கொலம்பு 1546 கிலோமீட்டர், மலேசியா வெறும் 935 கிலோமீட்டர், சிங்கப்பூர் 1558 கிலோமீட்டர். அதனால் சிங்கப்பூர், மலேசியா, கொலம்போவோட பெரும்பாலான வர்த்தகத்தை இது இழுப்பதற்கான வாய்ப்பு இருக்கவே செய்யுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த மலாக்கா ஸ்ட்ரைட் வழியாக தான் 25% எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு வர்த்தக கப்பல் போகுது. இப்போ ரஷ்யா போயிருக்கிற இந்திய பிரதமர் மோடி அவர்கள் சென்னை டு விளாடிவாஸ்டாக் திட்டத்தை பற்றி, அதாவது போக்குவரத்து திட்டம் அதை பற்றி அவர் பேசிகிட்டு இருக்கார். ஏற்கனவே நம்ம பயன்படுத்துகிற மும்பையிலேருந்து ரஷ்யாவுக்கு செல்கிற வழி 16,066 கிலோமீட்டர். பயணம் செய்ய மட்டும் 40 நாட்கள் எடுக்குது. ஆனால் இந்த சென்னை டு விளாடிவாஸ்டாக் திட்டம் வெறும் 10,458 கிலோமீட்டர் தான். பயண நாட்கள் வெறும் 24 நாட்கள். மிக முக்கியமான திட்டமாக இது கருதப்படுது. இந்த திட்டத்துக்கும் கேலத்தி பே முக்கிய பங்காற்ற போகுது. அந்தமான் நிக்கோபார் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் தான் இந்த 72,000 கோடி மதிப்பீட்டிலான இந்த GNI ப்ராஜெக்டை செயல்படுத்த போகுது. இந்த GNI ப்ராஜெக்ட் இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் மட்டும் இல்லாமல் கிரீன்ஃபீல்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், இயற்கைக்கு மாசு ஏற்படுத்தாத 450 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும் சோலார் மற்றும் கேஸ் ப்ராஜெக்ட் மற்றும் இங்கே ஒரு டவுன் பிளானிங் திட்டத்தை உள்ளடக்கியதாகவும் இருக்குது. இந்த திட்டத்துக்கு நிறைய எதிர்ப்புகளும் கிளம்பி இருக்கு. 910 ஸ்கொயர் கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த கிரேட் நிக்கோபார் தீவு ஒரு அழகான தீவு. 2011 சென்சஸ் படி இங்கே 8,069 மக்கள் வாழ்கிறாங்க. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய சாம்பைன் ட்ரைப்ஸ் 200லேருந்து 300 பேர் இருக்காங்க. உலகத்தோட எந்த தொடர்பும் இல்லாமல் காடுகளை சார்ந்து நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. நிறைய மரங்களை வெட்டி காடுகளை அழிக்கிறதுனால அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறது இல்லாமல் காடுகள் அழியும் அபாயமும் இருக்குது. பயோஸ்பியர் ரிசர்வ், அங்கே இருக்கக்கூடிய பவளப்பாறைகள் இந்த திட்டத்தினால பாதிக்கப்படுங்கிற வாதத்தையும் வைக்கிறாங்க. நிச்சயமாக எதிர்க்கட்சிகளுடைய வாதம், சுற்றுச்சூழல் ஆய்வாளர்களுடைய வாதத்தை கருத்தில் கொள்ளணும். ஆனால் இது எல்லாத்தோட முக்கியம் இந்தியாவுடைய பாதுகாப்பு தன்மை. அதற்கு இந்த GNI ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியம். இன்னொரு தருணத்தில் சந்திப்போம். நன்றி.